டே 2 ஆஃப் சஷ்டி வழக்கம் போல் 5000 ஸ்டெப்ஸ் நம்ம வாக் பேடில் கிளாக் பண்ணுறதுல தான் ஆரம்பிச்சுது. பட் இன்றைக்கி ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நான் வந்து கிட்டத்தட்ட 1 hour வந்து இன்றைக்கி என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் 5000 ஸ்டெப்ஸ்க்கு மேலேயே நான் கிளாக் பண்ணேன். ஸோ சின்ஸ் 1 hour பண்ணதுனால கொஞ்சம் இதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளித்து கிளம்பி ரெடி ஆகி நம்மளோட பூஜைக்கும் ரெடி ஆயாச்சு. ஸோ இன்றைக்கி நான் என்ன டைப் ஆஃப் விரதம் இருக்கிறேன் அப்படின்றது தான் வந்து சொல்லலான்னு நினச்சேன். நிறைய டைப் இருக்குது. அதில் சில பேர் வந்து வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிடுவாங்க. அது இன்னொரு டைப் ஆஃப் விரதம். அண்ட் இதில் எக்ஸ்ட்ரீமான ஒரு விரதம் என்ன அப்படின்னா வந்து சில பேர் வந்து வெறும் அந்த பெப்பர் மிளகு விரதம் அப்படின்றது வந்து தான் எக்ஸ்ட்ரீமான விரதம். வெறும் மிளகு தண்ணி இது மட்டும் தான் சாப்பிடுவாங்க. இந்த 7 நாளைக்கு இது மட்டுமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நான் வந்து நோ ரைஸ், இதுவும் வந்து ரொம்ப ஃபேமஸாக நிறைய பேர் இருக்கிற ஒரு விரத டைப் தான் வந்து இது. ஸோ இந்த 7 நாளைக்கு வந்து நான் வந்து ரைஸே வந்து எடுத்துக்க மாட்டேன். ஸோ வித்தவுட் ரைஸ் தான் வந்து இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இன்றைக்கும் வந்து காலையில் கொஞ்சம் கிழங்கு இருக்குது, அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் மில்லட்ஸ், அதுக்கப்புறம் வந்து சொரக்காய் போட்டு நல்ல ஒரு கூட்டு. ஸோ கூட்டுன்னு இருக்கும்போது நிறைய காய்கறி அதிலே வந்துடும். ஸோ இந்த மில்லட்ஸ் நான் வந்து போட்டு சாப்பிடும்போது இந்த காய்கறியோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஒரு நல்ல ஒரு மீல் கிடச்சிடும். அண்ட் நைட்டும் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு நைட்டு வந்து சப்போஸ் காலையில் சப்பாத்தி பண்ணுறாங்கன்னா அதையே வந்து நைட்டும் கேரி ஓவர் பண்ணிடுவேன். ஸோ நான் இருக்கிற விரதம் வந்து நோ ரைஸ். ஸோ ரைஸ் வந்து மோஸ்ட்லி எதுலேயும் இல்லாத ஒரு ஐட்டமாக வந்து நான் வந்து இந்த 7 நாளைக்கு வந்து சாப்பிடுவேன். அண்ட் அகெயின் இந்த 7 நாள் சொல்லும்போது நிறைய பேர் கேட்குறது வந்து சஷ்டி வந்து 6 நாள் தானே அப்படின்றது. ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம சஷ்டி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா முருகர் வந்து சூரபத்மனை வந்து வதம் பண்ண அந்த 6வது நாளோட நிறைய பேர் சஷ்டியை முடிப்பாங்க. பட் ஆனால் ஜென்ரலான ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா வந்து இந்த வதம் பண்ணும்போது முருகர் வந்து ரொம்ப உக்கிரமாக இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த திருக்கல்யாணம் அடுத்த நாள் நடக்கும். ஸோ திருக்கல்யாணம் நடக்கும்போது மறுபடியும் முருகர் வந்து சாந்த நிலைக்கு வந்து ஒரு நார்மல்சி திரும்புகிறாரு. ஸோ அந்த விரதம் நம்ம என்ன சஷ்டிக்கு இருந்தாலும் அதை வந்து 6 நாள் இல்லாமல் ஒரு 7 நாளாக இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லி சில பேர் பண்ணுறாங்க. பட் அகெயின் இது எல்லாம் வந்து அவங்கவுங்களோட கம்ஃபர்ட் லெவல்ஸ் தான். 6 நாள் இருக்கிறோம், அதை ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் கடவுளை கூல் டவுன் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இதை வந்து நம்ம இந்த விரதத்தை வந்து நம்ம முடிக்கலாம் அப்படின்றது தான் வந்து ஒரு ஸ்மால் ஐடியாலஜி. பூஜையை முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் என்னுடைய ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நாளைக்கு 3வது நாளில் நம்ம சந்திப்போம்.